த ஷேடோ, சத்தியத்தின் காவலன். ஒரு சின்ன ஊரு. அங்க மேக்ஸ்னு ஒரு பையன் இருந்தான். மேக்ஸ் ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவன். யாரு எதுனாலும் அவன்கிட்ட பேசினாலும் அவன் தலை குனிஞ்சு அமைதியா நிப்பான். ஊர் பசங்க சும்மாவே அவனை அடிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா மேக்ஸ் திரும்ப ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அவன் உள்ள இருந்த பயம் அவனுக்கே தெரியாம நாள் பை நாள் பெருசா வளர்ந்துச்சு. அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பழைய ஆறு இருக்கு. ஒரு நாள் மேக்ஸ் அந்த ஆத்தோரம் நடந்து போகும்போது கல்லுக்குள்ள ஒரு பழைய லாக்கெட் மினுங்கிற மாதிரி தெரியுது. அதை எடுத்து கையில பிடிச்ச உடனே அவன் உள்ள ஒரு இனம் புரியாத உணர்வு எழுந்துச்சு. பயம், வலி, கோபம் எல்லாம் கலந்தா மாதிரி. லாக்கெட்டை கழுத்துல போட்ட உடனே மேக்ஸ் உடம்பு ஃபுல்லா ஒரு பெரிய சக்தி ஓடுற மாதிரி ரத்தம் குதிக்கிற ஃபீல் வந்துச்சு. அவனுக்கு அப்படி தோணுச்சு, 100 யானையோட சக்தி அவன் உள்ள புகுந்துடுச்சா மாதிரி. அப்போ வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒரி மாதிரி ஒரு அசரீரி குரல் கேட்டுச்சு. இந்த லாக்கெட் உன்னை தேர்வு செஞ்சிருக்கு. இந்த சக்தி உனக்கு கொடுக்கப்பட்டது. மக்களுக்கு நல்லதை மட்டும் பண்ணு. தவறா யூஸ் பண்ணினா இந்த சக்தி உன்னையே அழிச்சிடும். அந்த குரல் எல்லாத்தையும் சொல்லிட்டு முழுசா மறைஞ்சிடுச்சு. மேக்ஸுக்கு புரிஞ்சிடுச்சு, இது வரம் இல்ல, இது ஒரு பொறுப்புன்னு. அந்த நாள் ராத்திரி வேலை முடிச்சிட்டு மேக்ஸ் வீட்டுக்கு நடந்து போகும்போது ரோட் சைட்ல சில லோக்கல் ரவுடி பசங்க ஒரு பொண்ணை வழி மறைச்சு அவளோட ஹேண்ட்பேக், செயின், மொபைல் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் மேக்ஸ் உள்ள இருந்த பயம் மறைஞ்சு அதுக்கு பதிலா கோபம் வெளிவர ஆரம்பிச்சிடுச்சு. அவன் ஓட போகணும்னு நினைச்சான். ஆனா அதே நேரம் யாரும் என் முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு அவன் மனசுல ஒரு எண்ணம். அதனால ஒரு கருப்பு துணி எடுத்து அவனோட முகம் முழுசா கட்டிக்கிட்டு ரவுடிங்க முன்னாடி போய் அமைதியா நின்னான். ரவுடிங்க அவனை பார்த்து சிரிச்சாங்க. என்னடா நீ ஹீரோவா? இங்க இருக்கக்கூடாது, கிளம்பு. சடனா ஒரு பெரிய ஃப்ளாஷ். அடுத்த நிமிஷம் ரவுடிங்க எல்லோரும் அந்தரத்துல பறந்து கீழே விழுங்காங்க. அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியல. கீழே பார்த்தா ரவுடிங்க எல்லாரும் வலி தாங்காம ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணு முன்னாடி மேக்ஸ் ஒரு நிழல் மாதிரி வேகமா அவங்கள பலமா அடிச்சிருந்த ஒரு ஷேடோ மாதிரி. மேக்ஸ் ரவுடிங்க கிட்ட இருந்த அந்த பொண்ணோட எல்லா பொருட்களையும் எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டு, பார்த்து வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இருட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சான். அந்த பொண்ணு நடந்து போகும்போது திரும்பி பார்த்து கேட்டா, நீங்க யாரு?